ஆந்திர மாநிலத்தில் நெடுஞ்சாலையில் காரை வழிமறித்து தங்க பிஸ்கட்டுகளை கொள்ளையடித்த சம்பவத்தில் கோலார் நகராட்சி கவுன்சிலர் உட்பட 4 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். டிரைவர் கொடுத்த தகவலின் பேரில் கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியது எப்படி? ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தங்க வியாபாரி சேட்டன் குமார். இவர் கடந்த 2ஆம் தேதி இரவு சித்தூர் மாவட்டம் விகோட்டாவில் இருந்து சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5 தங்க பிஸ்கட்டுகளுடன் பேரணாம்பட்டு நோக்கி தன்னுடைய காரில் சென்று கொண்டிருந்தார். இந்த தகவல் அறிந்த ஒரு கும்பல் அவரை காரில் பின்தொடர்ந்து வந்தது. ஆளரவமற்ற குறிப்பிட்ட இடத்தில் சேட்டன் குமார் சென்ற காரை வடக்கிய அந்த கும்பல் அவரை சரமாரியாக தாக்கி இருக்கிறது. அதன் பின்னர் அவரிடமிருந்த தங்க பிஸ்கட்டுகள் அடங்கிய பையை பிடுங்கிக் கொண்டு அவரை துரத்தி விட்டுள்ளது. படுகாயமடைந்த சேட்டன் குமார் தனது சகோதரர் தீபக் குமாருக்கு தகவல் கொடுக்க அவர் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள விகோட்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனே 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கொள்ளை கும்பல் குறித்த பல்வேறு தகவல்களை சேகரித்த போலீசார் அவர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க தொடங்கினர். இந்நிலையில் தங்க பிஸ்கட்டுகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றவர்கள் விகோட்டா பகுதியில் காரில் சுற்றி கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து விகோட்டா அருகே உள்ள ராகவப்பள்ளி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வேகமாக வந்த இன்னோவா கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அதில் தங்க பிஸ்கட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காரில் வந்த ஜெயபால், முகரம், பாபு, சண்முகம் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் A1 குற்றவாளியான ஜெயபால் என்பவர் கோலார் 4வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் என்பது தெரிய வந்தது. அவர் விசாரணையின் போது பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்தார். சேட்டன் குமார் சென்னையைச் சேர்ந்த சேட்டு ஒருவரிடமிருந்து தங்க கட்டிகளை வாங்கிக் கொண்டு சித்தூர் மாவட்டம் விகோட்டாவுக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து பேரணாம்பட்டு கிளம்பும் போது அவரது கார் ஓட்டுநர் மூலம் தனக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதன் பேரில் சிலரை சேர்த்துக் கொண்டு காரை வழிமறித்து கொள்ளையடித்ததாகவும் கவுன்சிலர் ஜெயபால் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த கொள்ளையில் பேரணாம்பட்டைச் சேர்ந்த மேலும் 9 பேர் கலந்து கொண்டனர் என்பதும் அப்போது கூறினார். அந்த 9 பேரும் தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெடுஞ்சாலையில் காரை வழிமறித்து தங்க பிஸ்கட்டுகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.